பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து ஐயோ என்று வேதம் சொல்லுது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எல்லாரும் எங்கே இருந்தாலும் இன்னொரு காரியத்தை குறித்து, ஏன்னா இன்னைக்கு ஐயோ, முதல்ல ஒரு ஐயோ சொன்னேன். தாங்கள் மாத்திரம் தேசத்து நடுவில் வாசமாக இருக்கும்படி வீட்டோட வயலை கூட்டுறவனுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் அதே சமயத்தில் பல இடங்களில் ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா எரேமியா கூட தன் புலம்பல்ல 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லுவார், ஐயோ பொன் வங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த நகரத்தின் கற்கள் நகரத்தின் வீதியில் கொட்டுண்டு போயிற்றே, ஐயோ தங்கத்துக்கொப்பான சியோன் புத்திரர் குயவன் வேலையான களிமண் பாண்டங்களாய் போனார்களே அப்படின்னு புலம்பார். பல ஐயோக்கள் வேதத்தில் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கு உலகத்தில் இன்னும் ஒன்று எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை யாரும் யோசிக்கிறதில்ல. வாசிங்க பார்க்கலாம். உங்களுடைய வேதத்தை எடுத்து எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடனிடமேண்டார், யெகோவாவுன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடனிடமேண்டார், யெகோவாவுன் தெய்வமானார். பசும்பொன் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவனே, பசும்பொன் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவனே, ஆத்துமாவை தினமும் தேடி அணைத்து கொள்பவனே, அணைத்து கொள்பவனே. இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடனிடமேண்டார், யெகோவாவுன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கு புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கு புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கு கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடனிடமேண்டார், யெகோவாவுன் தெய்வமானார். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே, நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே,
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இன்னொரு ஐயாவை குறித்து யோசிக்க போறோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா 5:11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. மறந்துடாதீங்க. முதல்ல தான் மாத்திரம் நல்லா இருக்கணும், மற்றவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவனுக்கு ஐயோ. இன்னொரு ஐயோ யாருன்னா சாராயத்தை நாடி. இன்னைக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கே? நம்ம கள்ளக்குறிச்சியில் சாராயத்தை நாடி குடிச்சு 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 எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு அப்படி பார்த்ததுனால எத்தனை பேர் அதை விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுங்க, ஆனால் அதை பற்றி யோசிக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? எனக்கு கண்பாலே குடிக்கிறவன் குடிச்சிட்டு போகிறான், ஏன்னா அவனை திருத்த முடியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கூட டைம் இருக்குது, இப்போ கூட டைம் இருக்குது. அந்த தீய பழக்கத்திலேருந்து விடுதலை உங்களால் பெற முடியாது, என்னாலே பெற முடியாது. ஆனால் மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்க, இது ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பம் சீர்கெட்டு போய் கிடக்கிறது, யாருக்கு தெரியாது. நீதிமொழிகள் 20:1 வாசிக்கிறோம், திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற எவனும் ஞானவான் இல்லை. ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம், எத்தனை பேர் கேள்விப்படுறோம், எத்தனை காரியங்கள் இந்த குடியினால. எனக்கு கண்பானுடைய. ஆனால் இன்னைக்கு அதை விட முடியுதா? அப்படி குடிக்கிறவங்களுக்கு ஐயோங்கிறது எத்தனை பேரை பார்க்குறோம். சிலலாம் குடிச்சு குடிச்சே அவனுக்கு குடல்லாம் வெந்து போச்சு தெரியுது, ஆனால் ஏன் குடிக்கிறோம்? எனக்கு கண்பானவர்களே, சாராயத்தை நாடி அதிகாலமே இருட்டோடு எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போற மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கிற இன்னைக்கு எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு எப்போ தெரியுது ஐயோன்னு? ஒரு காலத்தில் இருக்கிறதெல்லாம் குடிச்சு அழிச்சு தான் பிள்ளை குட்டி இருக்கும்போது தான், சா என்ன மனுஷையா இவனுக்கெல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்கிறதாம்பாங்க. அவனுடைய நிலைமை பரிதாபம். சில நேரத்தில் இந்த குடியினால் என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, நீதியை கூட புரட்டி பேச வேண்டி வரும். வேதத்தில் பாருங்க, குடித்ததுனால அவனுடைய நிலையான ஒரு அரசனை பாருங்க, பெரிய ஆள். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே பெல்சாத்சார் என்கிற ஒரு அரசன் இருந்தான். இவன் என்ன பண்ணா, தன் மறுமனையாட்டிகளோட கூட உட்காந்து குடித்தான். எதில் குடித்தான் தெரியுமா? தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள். ஏன்னா சாதா இதில் குடிக்கக்கூடாது, குடிக்கிற கூட ஒரு இது இருக்கணும். ஏன்னா அன்றைக்கி ஏசி பார்லாம் இருக்குல்ல, நிறைய இடத்துல ஏசி பார், குடிக்கிறது கலந்து இது, இதில் ஏசி பார் என்ன? ஆனால் அதில் போய் குடித்தா தான், ஏன்னா வசதியானவங்க குடிக்கிறக்கு. எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் யோசித்து பாருங்க, பெரிய அரசன், ஆனால் இவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? தேவாலயத்தின் பாத்திரத்தில் குடிக்கணும். அப்பா கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்து வந்தது, அதில் எடுத்து குடித்து தன் மறுமனையாட்டிகளோட குடித்து புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தான். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு மனுஷ கையிருப்பு தோன்றி எழுதுச்சு. என்ன எழுதுச்சு தெரியுமா? உன் ராஜ்யத்தை மட்டுப்படுத்தினார், நீ திராசிலே வைக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். இன்றைக்கு ஒரு ராஜ்யம் மேதியருக்கு பெர்சியருக்கும் பிரித்து கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அன்று இரவே அவன் கொலை செய்யப்பட்டான். எனக்கு அன்பானுள்ளே, அவன் கொலை செஞ்சதா இன்னொருத்தன் கொலை செய்யறது இல்லை,
இவனே நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டு போகிறான். ஐயோ, கடைசியில் பார்த்தீங்கன்னா நடக்க முடியல, நிற்க முடியல. அது இல்லாட்டா கையை கூட தூக்க முடியல. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னா கை நரம்பு தழைச்சி வந்துடுது. ஆரம்பத்தில் அது நல்லா தான் இருக்குது. ஏன்னா நீதிமொழிகள் 23:29 பார்க்கிறோம். 23:29 ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். எத்தனை வீட்டில் காரணமில்லாத காயத்தை அனுபவிக்கிறேன் நான் அன்பு சகோதரிகள் உண்டு. இவன் எங்கோ போய் குடிச்சிட்டு வருவாங்க. வீட்டில் வேற யார்ட்டையும் வீரத்தை காட்ட முடியாது, மனைவிட்ட காட்டுறது. எனக்கு கண்பார்களே, யாருக்கு 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 கேட்குறாரே, இந்த சாராயத்தை நாடி அதிகாலம் இருட்டோடு எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போக மட்டும் குடித்துக்கொண்டே இருக்கிறவருக்கு தான் சொல்கிறார். யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். மதுபானம் தங்கி தரிக்கும் இடத்தில் அங்கே எழுதியிருக்கார் பாருங்க. யாருக்கு மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தான் ஐயோ. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், அந்த காலத்திலே கலப்பு இருந்திருக்கும் போல. ஏன்னா இப்போ ஒரு சட்டம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையானமோ? ஆர்டர் போட்டால் ஜொமேட்டோவில் பாக்கெட் கூட வருங்கிறாங்க. எனக்கு கண்மால தெரியல. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய மனுஷன் கூட இந்த மாதிரி காரியத்தில் சிக்கி போயிருக்காங்க. ஏன்னா அவங்களால அது இல்லாமல் இருக்க முடியலை. எனக்கு கண்பானவர்களே, யாராக இருந்தாலும் சரி ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு நாள் எப்படி இருக்குங்கிறது இங்கே எழுதி வச்சிருக்கார். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். ஆமா, விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் மனைவியை நினைக்க சொல்லாது, அந்நிய பெண்ணத்தான் நினைக்க சொல்லும். என்ன அடிச்சாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலை. என்ன அரைஞ்சாங்க, சொரணை இல்லை. நடுக்கடலில் சயனிக்கிறவன போல இருந்தேன், பாய்மர படகுல படுத்திருக்க போல இருக்கேன். அப்படியே ஆடுதியா, உலகமே சுத்துதும்மா. ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக சரீரத்தை கெடுத்து மருந்து மாத்திரை கூட வேலை செய்யாது. இன்னைக்கு எத்தனை பேர் மருத்துவமனையில் கடைசியில் அந்த குடிப்பழக்கத்தினால குடல் வெந்து, நுரையீரல் வெந்து, ஏன்னா பாதி நாளில் சாகிறதையா கர்த்தர் விரும்புகிறாரு. இன்னைக்கு அதை யாராலையும் மாற்ற முடியல. எவ்வளோ பெரிய மனுஷனும் அதில் போய் சிக்கியிருக்கான். ஏன்னா இது உள்ளே போயிடுச்சுன்னா என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் தெரியாது. ஆதியாகமத்திலே 19ஆம் அதிகாரத்திலே லோத்தினுடைய மகள் கூட சொன்னான், இன்னைக்கு உன் தகப்பனுக்கு என்ன செய்ய. ஐயா நல்லா கவனிங்க. அதில் அது 19ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வந்துன்னா சோதம் விட்டு போயாச்சு. ஆனால் அங்கே போய் இந்த பாவம் விட்டுச்சா? இனிமேல் நமக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை இல்லை. ஆகையினால நம்ம சந்ததி இல்லாமல் போயிடக்கூடாது. அங்கேயும் கௌரவம் தான் முக்கியம், சந்ததி இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், வாசிக்க பார்ப்போம். நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும் படிக்க. என்ன புத்தி போச்சு பார்த்தீங்களா? பெண்களுக்கு அப்படித்தான் புத்தி போச்சு. தகப்பனால் சந்ததி உண்டாகும் படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்றாள். பார்த்தீங்களா? இந்த மதுபானத்தை குடிச்சா மக கூட தெரியாது. லோத்து அது அறியலை. அவள் சயனித்தாள், அவள் எழுந்தா, அடுத்த நாள் இன்னொருத்தி வரா. ஆனால் லோத்துக்கு அது அறியலை. அதனால தான் அவனை பார்த்து வேதம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்து. எனக்கு அன்பானவர்களே, சாராயத்தை தேடி தேடி இன்னைக்கு எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் வீட்டில் பிள்ளை எத்தனை பிள்ளைய காரணமே எல்லாம் பட்னியாக கிடக்கு. எத்தனை வீட்டில் இன்னைக்கு ஒரு நல்ல புடவை இல்லை வீட்டில், பாவம். எத்தனை பெண்கள் கிராமங்களில் போய் பாருங்கள், வீட்டில் இருக்க சட்டி பானையை கூட அடை வச்சுருவாங்க குடிக்கிறக்கா. இப்படி குடிக்கிறாங்களே இவங்களுக்கு ஐயோ. அது பார்க்கறதுக்கு நல்லா தான் தெரியும், ஆனால் அதை நீ பார்க்காத. பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றுவதை நீ பாராதே. மதுபானம் இரத்த வர்ணமாய் தோன்றும், பாத்திரத்தில் பளபளப்பாக இருக்கும். ஆனால் அது முடிவில் உன்னை கடிக்கும்.
அது எதை போல கடிக்குமா? பாம்பை போல, பாம்பை போல, விரியனை போல. இருக்கிற விஷத்திலே கொடிய விஷம் எது? விரியன். அதனாலதான் யோவான் ஸ்நானன் பிரசங்கித்தான், விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள். இதை கொஞ்சம் நல்ல தமிழ்ல நம்ம புரியுற மாதிரி சொன்னா, பாம்பு பிறந்தவங்களேன்னாரு. வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? வேதத்தில் பாருங்க, இந்த குடிக்கிறது இருக்க எத்தனை இடத்துல எஸ்தரின் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். தம் மனைவி அழக மற்றவனுக்கு காட்டணும்னு நினைச்சான் ஒரு அரசன். ராஜா தான், பெரிய ராஜ்யத்தை 127 நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜா. ஆனால் அவனுக்கு என்ன ஒன்று தெரியுமா? குடித்த உடனே விருந்து வச்ச உடனே பானம், அதை வச்ச உடனே மனைவி அழகை எல்லாரும் கூப்பிட்டு காட்டணும். அவன் வரமாட்டேன்னான். உடனே இன்னொருத்தன் சொன்னான், அவனோட இருந்த குடியாரன் என்ன சொன்னா, ராணி கீழ்ப்படியலைன்னா நாட்டில் யார் கீழ்ப்படிவா? அதனால ராணியை தள்ளணும். இதை கேட்குற பெண்களாம் ஆண்களை மதிக்க மாட்டாங்க. ஆகையனால ராஜா நீங்கள் என்ன செஞ்சிடணும்? தள்ளிடணும் அப்படின்னா. ஆனால் தள்ளுனவன் எப்போ யோசிச்சான் தெரியுமா? உக்கிரம் தணிந்த பிறகு. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்ப அதுக்கு முன்னாடி எங்க போச்சு புத்தி? ஏன்னா உள்ள போயிடுச்சுன்னா என்ன வேணாலும் செய்ய சொல்லும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் பாருங்க, இந்த சாராயம் இருக்க, ஆட்டி வைக்கிற ஆட்டம், அது எத்தனை பேர் இன்னைக்கு அழிச்சிருது, எத்தனை குடும்பங்களை நாசப்படுத்துது. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தன் குடிக்கிற காசு இல்லைன்னு 100 ரூபா பையில் வச்சுருந்துருக்கான். பிள்ளைய தூக்கி ஒரு நோட்டு வாங்கிருச்சு, படிக்கிற பிள்ளை. ஏன்னா ஸ்கூலில் போகும்போது வெளியே நிற்க விட்டுறாங்கன்னு நோட்டு வாங்கிருச்சு. உடனே பக்கத்தில் இருந்த ஊதுகுழாயை தூக்கி தலையில் அடித்தான், பிள்ளை செத்து போச்சு. அப்புறம் உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சு. குடிக்கிறதுக்கு மனைவிட்ட காசு கேட்டான், கொடுக்கலை. உடனே தண்ணி தொட்டிக்குள்ளே 2 பிள்ளையும் தூக்கி மனைவியும் தூக்கி உள்ளே அமைக்க வச்சு மூடிட்டு போயிட்டான். 3 பேரும் செத்தாங்க. இப்போ ஐயோ பிள்ளை போச்சே, ஒய்ஃப் போச்சே, என்ன பிரயோஜனம்? ஏன்னா போதை தெளிஞ்சப்பறம் தான் புத்தி வருது. திராட்சரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற எவனும் ஞானவான்னு சொல்லிட முடியாது. அதனால தான் இங்கே எழுதியிருக்காரு, சாராயத்தை நாடி அதிகாலமே இருட்டோடு எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி, அது உண்டான உள்ள பணத்தை சூடே வருது, டீயெல்லாம் குடித்தா வராது. மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போக மட்டும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. மறந்துடாதீங்க, வேதத்தில் எத்தனை பேர் இந்த குடியினால் போலாம். பெல்சாத்சார் நல்ல அரசன், ஆனால் அந்த குடியினால தான் அன்று இரவிலே கொலை செய்யப்பட்டான். நல்ல அரசன் எஸ்தரின் சரித்திரத்தில். ஆனால் வஸ்தியை தள்ளியதற்கு என்ன காரணம் உண்டு? இல்லை அவன் என்ன கீழ்ப்படியாமல் இருந்தா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த நேரம் அவனுக்கு நீதி சொல்லியாச்சு, ராஜ சமூகத்தில் தீர்மானம் எடுத்தாச்சு, வஸ்தியை தள்ளி விட்டாங்க. நாம் எஸ்தரை குறித்து நிறையா தியானிக்கிறோம். இந்த வஸ்திக்கு நடந்த அநீதியை குறித்து நாம் யோசிக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, ஆமான் குடிக்க உட்கார்ந்த போதே சூசான் நகரம் கலங்கியதுன்னு எழுதியிருக்கான். ஏன் அப்படி குடிக்க உட்கார்ந்ததுனால தான் ராஜாட்ட சொன்னான், ஐயா நமக்கு விரோதமாக ஒரு கூட்டமே எந்திரிச்சிருக்கு, அது பெருகி வருது, நமக்கு நல்லது இல்லை, அவங்க வழக்கம்லாம் வேறையாக இருக்குது, இவங்களை எப்படியாவது அழிக்கணும். உடனே ராஜா பார்த்தான், போதையில் மோதிரத்தை கழட்டி கொடுத்தான். முட்டாப்பே மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டான். யார்கிட்ட? அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தான்? ஆமான்ட்ட. அவன் பணம் தரேனா, அந்த வெள்ளியை நீயே வச்சுக்கோ, உன்கிட்ட இருக்கட்டும், நீ என்ன வேணா செய். நிருபத்தை எழுதி எல்லா நாடுகளுக்கு அனுப்பினான். ஆனால் ஒரு எஸ்தர்
திறப்பிலே நின்றாள். அழிக்கப்படுகிற அந்த நாள் அப்படியே மாறுதலாய் அமைந்தது. எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மாறுதலாய் முடிந்தது. எப்படி மாறுதலாய் முடிஞ்சது? ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றி அமைக்கிறது. இன்னைக்கும் சொல்கிறேன், குடி வெறியில் எதை வேணாலும் செஞ்சிடலாம். அப்புறம் உட்காந்து அழுவான், அப்புறம் உட்காந்து புலம்பா, ஐயோ அப்படி செஞ்சுட்டேனா அப்படி செஞ்சுட்டேனா. எனக்கு அன்பானவர்களே, மதுபான மனுஷனுக்குள்ளே போயிட்டா அடித்தாலே தெரிய மாட்டேங்குது, அரைஞ்சாலும் தெரிய மாட்டேங்குது. அத்தனை அடித்தாலும் தெரியலை. அப்புறம் தான் என்ன செய்யும்? சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மனையை போட்டு அடிச்சிடுவான், என்னன்னே தெரியாது. கடைசியில் 10 நாளைக்கு அவள் காயப்பட்டிருப்பான். என்ன செஞ்சா தப்பு? ஐயோ. வேதத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஐயோ. எனக்கு அன்பானவர்களே, ஆத்துமாக்கள் அழிகிறது. வேதம் அழகாக சொல்லியிருக்கு. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல். ஒருத்தனும் இருக்க மாட்டான், இவன் புலம்புவான் இங்கே 50 கொலை விழுகும், அவனை தவிர யாரும் இருக்க மாட்டான். நான் அதை செய்வேன் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்துல படுத்திருக்கேன், எங்கே படுத்திருக்கோன்னு கூட தெரியாது. எனக்கு கண்மாலே ஒரு சமயத்தில் என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பிரதர் எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர். எதுக்கு? எனக்கு வெக்கமாக இருக்குது. நேற்று ராத்திரி நான் குடிச்சிட்டு சாக்கடையில் வரும்போது விழுந்திருக்கேன், எனக்கே தெரியலை. தலைக்கு தலகாணி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா பண்ணி கிடக்கு பக்கத்தில். என்ன இவர் வீட்டில் படுத்துருக்க மாதிரி தள்ளி படுடினாராம். எனக்கு வெக்கமாக இருக்குது பிரதர். என் ஒய்ஃப் வந்து சொன்னா, பண்ணிக்கிட்ட போய் படுத்து கிடக்கு ஐயாண்ணா. எனக்கு தெரியல, வெக்கமாக இருக்கு, ஜெபம் பண்ணுங்கண்ணா. இன்னைக்கு சொல்கிறேன், ஐயோ. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இந்த வேதனை இருக்கோ, கர்த்தரை மாற்றட்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. நீங்களும் கூட ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிள்ளையோ புருஷனோ பாதிக்கப்பட்டிருக்கலாம். தினமும் அம்மா ஃபோன் பண்ணி அழுறீங்க, பிரதர் என் புருஷன் குடிச்சு குடிச்சு செத்துட்டார் பிரதர், இப்போ என் பையனும் அவரை மாதிரியே குடிக்கிறான் பிரதர், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அம்மாவை கூட போடி வாடிங்கிறான். ஏன்னா தனக்குள்ளே போனோன்னு அது யாரை பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு கூட தெரியல பிரதர். இப்படிலாம் சொல்கிறீங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் எனக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இந்த ஊழியம் முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காக தேவன் கொடுத்த ஒரு தரிசனத்தின் ஊழியம். ஏன்னா அந்த பார்வையற்ற மக்கள் ரட்சிக்கப்படுங்கிறதுக்காக 1992 இந்நாள் வரைக்கும் அந்த சபையில் காணிக்கையை நம்பிட மாட்டேன். நான் வர்ற மக்களுடைய தலையைத்தான் எண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணுமே. எங்களை ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் வேனுக்கே 4000 ரூபா கட்டுறோம். எத்தனையோ இடத்துல சும்மா இருக்குமே. கர்த்தர் ஒரு மனுஷன்கிட்ட பேசணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஒரு வேனை அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினா வருஷத்துக்கு 1,92,000 ரூபா லாபம். ஏன்னா அந்த விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு எங்கிட்ட சக்தியும் இல்லை. ஆண்டவர் தான் ஒன்று கொடுக்கணும். அதே போல் எங்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஓடு மாற்றக்கூட முடியலை. மதுரையில் பெண்களை தங்க வச்சுருந்தோம், படிக்கிற பிள்ளைங்க, வயசான அம்மாமார், கல்யாணமே ஆகாத பெண்கள், அவங்கள கூட தங்க வச்சு முன்னாடி சமையல் பண்ணி ஆள் போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓடு ஓட்டிருந்தோம் ஆஸ்பெட்டாஸ் சர்ச்சுக்கு மேலே மாடியில். அந்த ஓடு 20 வருஷம் ஆச்சு. இப்போ எல்லாம் உடஞ்சி உள்ளேயே வெயிலும் மழை எதுனாலும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி ஓடு மாற்றிடலாம் ஒரு 1,50,000 ரூபாக்குள்ளே. ஆனால் எனக்கு அது ஆசை இல்லை. சென்ட்ரிங் போடணும். ஏன்னா இனிமே அந்த உஷ்ண காலம் அதில் உட்கார்றது கூட வயசானவங்க சிரமப்படக்கூடாது. ஓட்டை எடுத்துகிட்டு சென்ட்ரிங் ஆக்கணும். அதுக்கு 6 லட்சம் ரூபா செலவு. கர்த்தர் தான் எழுப்பி தரணும்.
பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். இந்த ஃபியூனரலுக்கு எப்போ ஒரு ஃபண்டு வைக்கணும். ஏன் மதுரையில் கூட வயதான பார்வையற்ற தாய்மார்கள் நிறைய பேர் உண்டு. அங்கேயும் ஒரு வெஸ்டர்ன் கழிப்பறை கண்டிப்பாக வைக்கணும். ஆண்டவர் தான் அதற்கெல்லாம் உதவி செய்யணும். திருநெல்வேலியில் ஆண்கள் தங்கியிருக்காங்க, அதில் இன்னொரு அறை கட்டப்படும். இப்படி பல காரியம் உண்டு. நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர் உதவி பண்ணணும்னு ஆசை இருக்குது, எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் எனக்கு பாரம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக இருக்குது. அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கோ அல்லது சுவிசேஷ பணிக்கு கூட்டம் நடத்துறதுக்கோ, இந்த மாதிரி மாதாந்திர கூட்டங்களுக்கு உணவு கொடுக்க, இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக அதுக்கு தனியாக கேட்பீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு அக்கௌண்ட் நம்பரே தனியாக உண்டு, உங்களுக்கு தரேன். ஒருவேளை அது இல்லையா, நாங்கள் இந்த கட்டுமான பணிக்கு, இந்த பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலுக்கு அல்லது ஒரு உலை கொடுக்க, இதுக்கெல்லாம் உதவணுன்னா அதுக்கு கேளுங்க. ஒருவேளை நான் கணக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டாகிட்டா அதை கேட்டிங்கன்னா அதற்கு தக்க உங்களுக்கு வழி இருக்கிறது சொல்லுவேன். உங்கள் ஜெப காரியத்தை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, யார் யார் இந்த நிகழ்ச்சியை கேட்குறாங்களோ, எத்தனை குடும்பத்தில் இந்த குடிப்பழக்கத்தினால சுகத்தை இழந்து மன தைரியத்தை இழந்து மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறாங்களோ, மருந்து மாத்திரை கையில் வைத்து கொண்டும் கூட ஐயோ இதிலிருந்து என்னால் விடுபட முடியலையே, விடுதலை பெற முடியலையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு ஐயோ என்கிற அந்த காரியத்தை சொன்னேன். அந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னே விடுதலை கர்த்தர் கொடுப்பார் என்று நம்பி கர்த்தர் மேல் வாரத்தை வைக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரனுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெரியோர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷத்தை தாங்க, விடுதலையை தாங்க, சமாதானத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.